பரிதாரத்தை பூசிக்கொள்ள ஆசை. இந்த தேவ சபையில் ஓடி வந்தோம், சிறப்பான நாட்டியத்தை கண்டு மகிழ்ந்தோம். இப்போதே கைலாயத்திற்கு புறப்படும். சத்து புறங்க சாமி, தேவனுடைய பிறந்தநாள் விழாவிலே மும்மூர்த்தி தேவர்களை வருகை தந்து எனக்காக ஆசீர்வதித்தீர்கள். உண்மைதான். இருந்தாலும் இந்த தேவலோகத்தில் என்றுமில்லாத சந்தேகம் நீண்ட நாட்களாக என் மனதில் ஒன்று உண்டு. தேவேந்திரா, பொன்னுலக வேந்தன், காமதேனு, கற்பக விருச்சிகம், ஐராவத வஜ்ராயுதம், சங்கநதி என்று சொல்லக்கூடிய அனைத்தும் தாங்கிக் கொண்டு 100 அசுமேக ஏகல் செய்து சிறப்பான முறையில் தேவரைக்கெல்லாம் தமிழாக விளங்கக்கூடிய தேவ இந்திரன், உன் மனதில் சந்தேகமா? உன் மனதில் ஏற்பட்ட சந்தேகத்தை எழுத்தில் கூறினால் அதற்கான விடையை பரம நான் அளிக்கிறேன். சுவாமி கலிகிரி வாசா, யானை முதல் எருமக்கடை 8000 ஜீவராசனுக்கு படையலுக்கும் வரமொழி நீண்ட நாட்களாக என் மனதிலே ஏற்பட்ட ஒரு சிறிய சந்தேகம் என்ன தெரியுமா? என்ன சந்தேகம்? இந்த மண்ணுலகத்தில் வாழும் பாமர மக்கள் 10 பெண்களாக திகழக்கூடிய கணவனே கண்கண்ட தெய்வமா என்று மதிக்கக்கூடிய பெண்கள் சிறந்தவர்களா, அல்லது மாதர் என்று சொல்லக்கூடிய வேசிகளாக திகழக்கூடிய தாசிகள் இந்த மண்ணுலகத்திலே சிறந்தவர்களா? தேவேந்திரா, உன் மனதில் ஏற்பட்ட சந்தேகத்தை கேட்கும் பொழுது என்ன எந்த புயலமாகப்பட்டது 10 பெண்களால் சிறப்படைகிறதா, அல்லது விலை மாதிரி என்று சொல்லக்கூடிய தாசி பெண்களால் சிறப்படைகிறதா என்றுதான் உன் மனதில் ஏற்பட்ட சந்தேகம். அந்த சந்தேகத்திற்கான விடை, எந்த பொய் உலகம் சிறப்படைய காரணம் 10 பெண்களால் தான் சிறப்படைகிறது. நீண்ட நாட்களாக இருந்த சந்தேகம் மிகவும் தெளிவாகிவிட்டது. இந்த மண்ணுலகத்தில் வாழும் 10 பெண்களே சிறப்பு வாய்ந்தவர்கள். மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன். 90 ரூபாய்க்கு மாலை எங்களுக்கு அரப்பு வரவேற்பு கொடுத்துவிட்டு மஞ்சத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறேன். இந்த சிவனையே வணங்கி கொண்டிருக்கிறாய். உன் மனதில் இருக்கக்கூடிய சந்தேகத்தை அவனிடத்திலே கற்றுக் கொண்டிருக்கிறாய். இந்த உலகத்திலே 10 பெண்களால் சிறப்படைகிறதா, இல்லை கணிகர் குலத்திலே பிறந்த தாசி பெண்களால் சிறப்படைகிறதா? இந்த கேள்வியை ஈசன் இடத்திலே கேட்டாய். 10 பெண்களால் தான் சிறப்படைகிறது என்று அவர் எடுத்து உரைத்து விட்டார். அதே கேள்விகளை என்னை பார்த்து ஒரு வார்த்தை கேட்க வேண்டியதானே? என்னுடைய பதில் என்னவென்று தெரியாமல் ஈசன் சொல்லியதை ஏற்றி 10 பெண்களால் தான் இந்த உலக சிறப்படைகிறது. இப்பொழுது நான் சொல்லுகிறேன், தாசி பெண்களால் தான் இந்த உலக விலை மாதிரி என்று சொல்லக்கூடிய தாசி பெண்களால் தான் இந்த புவியுலகம் சிறப்படைகிறதா? இதை பார், இந்த புவியுலகம் சிறப்படைய காரணம் 10 பெண்களால் தான் சிறப்படைகிறது. தாசி பெண்களால் தான் சிறப்படைகிறது.
யம தர்மனாகிய என்னுடைய வாக்குவாதம். தேவேந்திரா, நீ மட்டும் கிடையாது, இந்த உலகில் இருப்பவர் அனைவருமே அறிந்து கொள்ள வேண்டும். கற்பிணி பெண்களால், அதாவது கற்பில் சிறந்த பெண்களால் சிறப்படுகிறதா அல்லது விலைமாதர் என்று சொல்லக்கூடிய தாசி பெண்களால் இந்த புவி உலகம் சிறப்படுகிறது என்று நீ அறிந்து கொள்ள வேண்டும். புறப்படு. ஆகட்டும். இந்த குடும்பத்திற்கு வழி உனக்கு தெளிவாக தெரியும். புறப்படு. வருகிறேன். ஜமதர்மா, இப்போது ஒப்புக்கொள். இந்த புவி உலகம் சிறப்படைய காரணம் கற்பு கலசா விலகக்கூடிய பெண்களால் தான் இந்த புவி உலகமே சிறப்படுகிறது அறிய வேண்டும். கைலாய வாசனை நீ உரைத்து விட்டால் அந்த யம தர்மராஜன் நான் ஏற்றுக்கொண்டு அமுதரிக்க வேண்டுமா? தாசி பெண்களால் தான் இந்த உலக சிறப்படைகிறது. அப்படி என்றால் இந்த புவி உலகம் சிறப்படைய காரணம் தாசி பெண்களால் தான். ஜமதர்மா, இந்த சபை விட்டு ஓடிவிடு. நான் எதற்காக போக வேண்டும்? உனக்கு எனக்கு வாக்குவாதம் வந்த பிறகு நீ எந்த சபதம் எடுத்தாலும் சரி, அந்த சபதத்துக்கு ஏற்றவாறு நானும் சபதம் எடுப்பேன். உன் சக்தியால் ஒரு பெண்ணை நீ படைத்தால் நானும் அதற்கு ஏற்றவாறு. இப்போதை பார், எப்போதனை பகைத்துக் கொண்டாயோ. புஷ்பகிரி நாட்டு மன்னர் நீண்ட நாட்கள் குழந்தை செல்வம் இல்லாமல் என்னை கோரி கடிதம் புரிந்து கொண்டீர். என்னையே வழங்கி கொண்டிருக்கிறான். இப்போது என்னுடைய அருளால் புஷ்பகிரி நாட்டு மன்னனுக்கு கற்பகவல்லி என்று சொல்லக்கூடிய பெண்ணை படைக்கின்றேன். அந்த பெண்ணால் இந்த புவி உலகமே சிறப்படைய காரணம் கற்பு கச விலகக்கூடிய 10 பெண்களால் தான் சிறப்படுகிறது. நீ அறிந்து கொள்வாய். இறைவனே, நீ படைத்து விட்டால் ஒரு பெண்ணை, நானும் என்னுடைய சக்தியால் ஒரு பெண்ணை படைக்கிறேன். அந்த பெண்ணால் நீ படைத்த பெண்ணை ஒரு நொடி பொழுதாயிலும் அவளை தாசியாக மாற்றி காமிக்கவில்லை என்றால் நான் யமனம் அல்ல, யமலோகத்திற்கு அதிபதியும். இந்த மங்களவு நாட்டை மணிவர்மன் என்ற பெயரோடு சிறப்பாக ஆட்சி செய்து வருகிறேன். யார் எங்கே காவல்? இது எந்த இடம்? அரசவை. இந்த அரசவைக்கு வர வேண்டும் என்றால் முதலில் அடக்கம் தேவை. அடக்கம் இல்லாத மனிதன் அரை மனிதன். தெரியுதல போகட்டும். இருவரும் மாலை கொண்டு வந்தீங்க. ஆமாங்க. யாருக்கு போடணும்? ஐயா வந்த உடனே மாலை உங்க கைத்துல தான் பண்ண ஐயா. தப்பா நினைக்காதீங்க. மாலை கட்டங்கள சின்ன தப்புட்டாங்க ஐயா. என்ன? மாலை கட்டின மேல இருந்து கட்டிக்கிட்டே வந்து கீழ வந்து குண்டா வச்சாங்க. அதனால நாட்டின் பேர் அரசர். உங்களுக்கு ஆவாது எதிரிங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு வேளை இதுல பாம்பு வச்சிருச்சு. இந்த மாலை உங்க கைத்துல போட்டாங்க வந்திருக்கான். கீழ வந்து நிக்கும். ஏன்டா நேரம் எடுத்து வர? ஐயா உங்களை பார்க்கலாம் தான் வேகமா வந்துங்க. வரும்போது என் வீட்டுல ஒரு முண்டை. அவளுக்கு எழுதிருக்கு பெரிய சண்டை. அவள் எடுத்தாச்சா இரும்பு குண்டை. அதுக்காக பயந்து இரவாத்தி கடை வண்டை. சுட்டு தாங்க ஆயா உண்டை. எடுத்த ரெண்டு உனக்கு என்ன நேரம்? வேலை அதிகமாயிருச்சு. என்ன வேலை?
எல்லா வேலையும் தான் அரண்மனை யாருக்கு வேலை செய்தா ஓ நான் தான் செஞ்சுங்கிறான் அப்படியா? அவன் பின்ன என்ன பண்ண ஏண்டா காலத்தாமதம் வந்தால் நிறைய வேலை இருக்கா. காரி முடிஞ்சு விடுங்க. என்னது காரி முடிஞ்சு விடு. ஆறு கட்டவனே போராட்டமா அது உங்ககிட்ட என்னடா மாட்டிக்கின முடிச்சுக்கிறியா? எதுக்கு பின்ன பின்ன டென்ஷன் ஆகுமா ஆகாதா? எதுக்குடா போராட்டத்துல வம்பு வேலை வச்சுன்னு வரேன். ரொம்ப வேலையா? பின்ன என்ன பண்ண எங்க போன என்னதான் செய்த? டீ காடி டீ கடிக்கா? டீ கடிக்கு போன. சரி டீ கடிக்க போன. டீ குடிக்கலான்னு போனேன். டீ சாப்பிட போன. அவன் மாஸ்டர் காதுக்கா காது ஊமை போலுது. காது காது எதுவுமே தெரியாத போலுது. அவன் பாட்சியில சொல்றான் பாரு. என்ன எப்படி சொல்றான்? எப்படி சொல்றான்? அப்படின்னு என்னடா உனக்கு புரியுதா? தெரியல கட்சியில தாண்டி இப்படி விடுறானே. உனக்கு புரியுதா? உனக்கு புரியுதா? எனக்கு மட்டும் எப்படி புரியும்? அதானே. அப்புறம் மத்த பெரியவர் வந்தாரு. அவரு மாமலா டீ சாப்பிடுறாரு. ஓ அங்க தானே அவரு. எம்பா டீ கடைக்காரனோ சொல்றாரு. அது நானு கேட்டு சொல்லுப்பான்னு. அவன் என்ன டீயா? ஓஹோ இப்படி போட்டு ஆட்டி போட்டா டீ. இப்படி பாவனை காமிச்சா டீ. டீ இந்த சின்ன பசங்க கா பையன் இல்ல. ஆமா இது கா கா இது பி. ஒன்னா சரி காபி காப்பி அதுதான் கேக்குறான் போலுக்கு. ஓ இந்த பாவனை உனக்கு புரியல. எப்படி கேக்குறான்? சரி டீ தான் குடிக்கல. சரி டிஃபன் கடைக்கு போனேன். டிஃபன் கடைக்கு போனா மாஸ்டர் என்ன இருக்குதுன்னு கேட்டேன். அவன் என்ன நாடு உளுத்த வடை இருக்குதுன்னு. இட்லி எல்லாம் காலி ஆச்சு. பச்சிக்கு என்ன பண்றது? கடைசி நேரத்துல போய்க்கிற உளுத்த வடைக்குது. நான் 3 வாடி சாப்பிட்டேன். 4வது வடை பிச்சு பார்த்தா உள்ள பூனை மசு இருக்கு. தலைமுடின்னு சொல்ல. தலைமுடி ரொம்ப பெருசிருக்கான். முடி வந்து நீட்டா இருக்கும். இது சின்னதா பூனை மச்சு இருக்கு. உள்ள எப்படா பூனை மச்சு வந்து போய் நேரம் சட்டியை பிடிச்சான். யாரு? அவன் ஹோட்டல முதலாளி. எப்படி உள்ள பூனை மசூர் வந்துச்சு போகலாம் அப்படின்னு அவனை காட்டேன். அவன் என்ன பண்ணா ஹோட்டல முதலாளி நானு என்ன கேட்காத உள்ள வடை போட்டுக்கிறான் மாஸ்டர். அவனை போய் காட்டுறான். மாஸ்டர் போய் காட்டுறான்டாங்க. நேரா போன மாஸ்டர். நேரா உள்ள போனேன். அவன் உள்ள போன நேரா போன மாஸ்டரா ஒரு கை கிடையாது. ஐயோ வடை போட்டுக்கிறேன். ஏய் ஒரு கையா இல்லாத எப்படா வடை போடுறாரு? அப்பதான் யோசனை பண்ணு. ஒரே கையில மா பேசுற. ஒரே கையில ஒன்றை பிடிக்கிறாரு. எப்படி போடுறான்? எப்படி போடுறாரு? அதே 3 வடை சாப்பிட்டேன். அப்பதான் நினைச்சேன் பாரு. ஓ இவன் வடை உள்ள இருந்தது பூனை மசூர் கிடையாது. மாஸ்டர்ல அக்கல மசூர் நினைச்சேன். புண்ணு புட்டு பேச்சு புட்டிங்க அடிக்கிட்டு பாரு. ஏண்டா காலத்தாமதம் வந்தால் டீ கதையும் வடை கதையும் என்னடா இது? டேய் நான் என்ன பண்ண? அறிவட்டவனே எனக்கு நான் இந்த கொடுமையை சொன்னேன். நான் என்ன பண்றது? ஏண்டா காலத்தாமதம் வந்தால் கட்டு கதை சொல்லி காலத்தை வீணாக்கிட்டீங்க. ஏனடா கால தாமதம் என்றால் வடை சாப்பிட்ட கதையை சொல்லிக் கொண்டிருக்கிறான் தடி பயல். அதே காவலாயமா யார் அவருடைய சமாதானம்? இடம் காலியா இருந்தானே உட்காஞ்சா. இடா காலியா இருந்தானே உட்காஞ்சா. பஸ் இடாது. அப்படி நான் பஸ்ல ஏறறா எல்லா சீட்ல உட்கார்ந்திருக்காங்க. சாப்பிட்டு வந்து ஒருத்தர் இறங்கி போனா சீட் காலியா உட்கார்த்தல. பஸ் நினைச்சிட்டு நீ ஏய் சீட்ட உடுங்கய்யா உடுங்கய்யா. இந்த மங்கள நாட்டை மணிவர்மன் என்ற பெயரோடு சிறப்பாகிறான். எந்தவித குறை இல்லாமல் ஆட்சி செய்து வருகிறீர். இப்படி இருக்க நேரத்திலே நம்முடைய நாட்டு மக்களுக்கு குறையிலேயே ஆட்சியில முறையிட்டு பார்த்தாலும் குறை என்பதே சொல்ல முடியாதுங்க. இதை கேட்ட மகிழ்ச்சி அடைந்தேன். நல்லது. இருந்தாலும் எனக்கோ திருமணம் முடிந்து 2 செல்வங்களை ஈன்றெடுத்து 2 செல்வங்கள். ஆண் குழந்தை 1 பெண் குழந்தை 1 பிடாரி 1 சேங்கன் 1. மாடு கண்ணு போடுதுப்பா. கரெக்ட்டா விடுப்பா. ஆமா என்னப்பா அறிவட்டவனே. ஆண் குழந்தைக்கு பேர் சூட்டினேன். என்ன பேருக்கு? முத்துவர்மன். முத்துவர்மன். பெண் குழந்தைக்கு கனிமொழி. கனிமொழி. என்னுடைய மகள் ஒரே ஒரு மகள். அடடே ஒப்பற்ற மகள். சிறப்பாக வளர்ந்தாள். ஆமாங்க. வெளிநாடு சென்றிருக்கிறாள் படிக்க. ஆமாங்க. படிப்பு முடித்து விட்டு இன்று தாயகம் திரும்புகிறார்கள். இந்த செய்தியை நம்ம பொண்டாட்டியாண்டு சொல்லணும். சரி புறப்பட போகலாம். போலாம்.
குரல்படி என் நாட்டு மன்னருக்கு மனைவியாகி மாணிக்குள் என்ற பெயரோடு வந்து வருகிறேன். இருந்தாலும் அத்தனை பார்ப்பது வழக்கம் அல்லவா? அத்தா வெயில காஞ்சி போடுவேன். அறிவு இருக்கிறவனுக்கு அனுமானம் போட்டேன், புத்தி இருக்கிறவனுக்கு ஓய்கம் போட்டேன். பாரி படிச்சுடா பாவி, அவ்வளவு பயங்கரமா வந்தது. மகாராஜா நம்ம தலை மேல கள்ள தூக்கி போட்டாராவா? கேளுங்கம்மா கதியே, ஒரு சோகம் வந்தா வாயில வயித்துல தலைமையில அடிச்சுவாங்க. இவன் முன்னி அடிச்சுக்கிறான், பின்னாடி அடிச்சுக்கிறான். என் வீட்டுக்காருக்கு என்னடா ஆச்சு? வீட்டுக்காருக்கு தாமா. கணவருக்கு என்னடா ஆச்சு? கணவருக்கு தாமா. சாமிக்கு என்னடா ஆச்சு? சாமிக்கு தாமா. எனக்கு இருப்பது ஒரே ஒரு கணவர் ஆச்சடா. மத்தவங்க எல்லாம் 6 பேர் இருக்கிறாங்களா? நல்லா தம்மா வேன்ல வந்து இறங்கினாரு. இறங்கின உடனே பைய கூட இறங்கல, சாப்பாடு எங்கன்னு கேட்டாரு. தாங்க மாட்டாரு அவரு. ஐயோ சாம்பார் ரசமே ஊத்திக்கலையாமா? அதெல்லாம் அவருக்கு கறி குழம்பு மீன் குழம்பா ஊத்திக்கிட்டு சாப்பிட்டாரு. ஆமாண்டா, ஆம்லெட் கூட கேட்டு வச்சுக்கினாரு. ஆம்லெட் 4 ஆம்லெட் சாப்பிட்டாரமா. 5 அப்பல் அப்படியே நொறுக்குனாரு. இதுக்கு தான் அப்படி சாப்பிட்டாரு. வயித்து வஞ்சிர பண்ண மாட்டாரு அவரு. இதுக்கு தான் அப்படி சாப்பிட்டாரு. ஐயா உன்னை கூப்பிட்டாரு சொன்னாரு. பாவி பாவி, என் மூச்சே போச்சுடா பாவி. வேற மூச்சு வாங்கிக்கலாம் விடுமா. மன்னர் வருகிறார்.
ஆமா பாம்பு கடா கொசு மருந்து அடிப்பாங்க. பாம்பு கொத்தா நாங்க ஏறி வரேன்டா. முக்காடு போட்டு உட்காந்துக்கிறான் பாரு, ஷாவு முக்காடு. ஏண்டா என்னாச்சு உனக்கு? நாகாத்தா மேலே ஏற்றம் நாகாத்தா மேல என்ன எல்லாரையும் கொத்தலாம்டா. மகுடி வாசிக்கிறேன் பின்னாடியா கொத்தா. நான் அப்பப்போ அங்க எடுத்து வச்சுட்டேன். அட மகுடியா சொல்ல என்னங்க என்ன வாழ்த்துங்க. வாழ்க வாழ்க நலமுடன் இருக்க வேண்டும். எதுக்குங்க எதற்காக தெரியுமா? எதுக்குங்க? நமக்கு இருப்பது ஒரே ஒரு மகள், ஒப்பற்ற மகள். சிறப்போடு வளர்த்தோம். வெளிநாடு சென்றாலே பிடித்து பிணத்துறாவா? அவன் பாரத்தை பாத்தியா? பேஸ்புக்ல ஒரு அம்மா இப்படி இருந்தா பல்லு வச்சுக்கிட்டு பாடுது. எப்படி அந்த பாட்டு நீ கேட்கல? மிருதாஜா மிருதாஜா நீ கிட்ட தட்டிர பத்திரா நல்ல பாடுறா. ஓம் பஜாம் பஜாம் தனியா ஆடிக்கிறிய அம்மா டான்ஸ் பாக்கணுமாண்டா? ரொம்ப நாள் அவளாக்குறாங்க, உன்னையே பாத்துக்கிறாங்க அம்மா. பூவி ப்ளீஸ் கம் குன்னு கம் மாமா கை என்னடா பாசது? அகிலா கீதா யாரவா? ஏய் என்னடா பாத்துக்கலாம்? சீனா பாடம் சீனா பாட்டா? சீனா பாட்டுலாம் தெரியுமா? சீனா சீனா தெலுங்கு மலையாள கேரளா கர்நாடகா ஹைதராபாத் அமெரிக்கா மும்பை டெல்லி மொத்த பாச்சிంది. அட பைய பெரிய ஆளுப்பா. பெரிய சயின்டிஸ்ட் சயின்டிஸ்டா? ஏய் காமி டேய் டேய் என்ன கராத்தா? கூப்பு கரா என்னடா கூப்பு கரா அட ஆஞ்சநேயா வாடா விடு. அப்படியே நீ பெரிய ஆளு. அது பெரிய சயின்டிஸ்ட். சயின்டிஸ்டா? ஒரு விஞ்ஞானி. என்ன விஞ்ஞானிப்பா? எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு நான் என்ன கண்டுபிடிச்ச? மேல ஒரு ஏரோப்ளேன் கண்டுபிடிச்சது. ஏரோப்ளேன் இல்லடா, ஏரோப்ளேன்டா. கண்டுபிடிச்சதா? யாரு? ஓ ஓ நீயே. ஓ மேல ஒரு ஜாக்கெட் கண்டுபிடிச்சதா? ஜாக்கெட்ட கண்டுபிடிச்சது டெய்லரா. என்ன சொல்லுவாங்க? ராக்கெட் 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 அது கண்டுபிடிச்சதா? யாரு? ஓ நான். ஓ நீயே. ஓ இந்த ஸ்டேஜ் கண்டுபிடிச்சதா? யாரு? ஓ நான். அவனு மது கொசு வாயில போகுது. நோ 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 ஆ. தமிழ் ஆமான்றல. ஆமா. அது சீனாவுல ஓ அப்படினா ஆமான்னு அர்த்தம். ஆமாண்ணா. ஆ அந்த லைட் கண்டுபிடிச்சதா? யாரு? ஓ நான். கண்ணா எதை சொன்னாலும் கேட்டுக்கறாங்க, பழுக்கு பழுக்குன்னு வாங்குவே. என்ன? லைட் நீ கண்டுபிடிச்சா? யாரா நம்பர் தே? நிரூபிஸ்தா. எப்படி? பாக்குறியா? ஆ. என் வாயால சொல்லுவே. ஆ. லைட் ஆஃப் ஆகும். ஏய் சுவிட்ச் ஆஃப் பண்ணாதான் லைட் ஆஃப் ஆகும். வாயால சொன்னா எப்படி ஆஃப் ஆகும்? பாக்குறியா? ஆ ஆப்பாவே. ஏய் பலே 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 பெரிய ஆள் ராணி. பெரிய ஆள்டா. இப்ப நான் சொல்லுவேன். ஆ. லைட் ஆன் ஆகும். சொல்லு. ஆனாவே ஏய் பெரிய விஞ்ஞானி ராணி. பெரிய ஆள் ராணி. இப்போ ஒரு டவுட் இருக்குதா? ஆ இப்ப நான் சொல்லுவேன். ஆ. லைட் ஆஃப் ஆகும். மறுபடியும் ஆஃப் ஆகும். சொல்லு. ஆப்பாவே. டீ வேற சாப்பிட்டுக்கிறாரு அவரு. ஏய் ஓனர் போன் பண்ணிட்டுறானா? ஓனர் ஃபோன் பண்ணிட்டாரா? என்னன்னா ஆ? ஏன் நீ சொல்லணும்? பீமா ஏய் ஏன் நீ பேசுறா? பீமா வரும். முன்னே பின்னால ஏன்டா கலர்ற? ஆ ஆ? நல்லா இருந்தாங்களாப்பா? நல்லா நல்லா ஆ அப்படியா? 16 மூட்டை ஓடியா? என்னப்பா? எங்க அம்மாளுக்கு ரெட்டை வந்து வந்துக்கிட்டே உங்க அம்மா யாரையும் ஓட்டலாம். ஓனர் ஃபோன் பண்ணா வாத்தியாருக்கு பண்ண போறாரு. உனக்காண்டா பண்றாரு? ஆடா கெரி மூஞ்சி போயா டேய். மூஞ்சி வச்சு எழுதிக்கிறான் பாரு. நல்லா செவனு நான் போய மாட்டேங்கிறான்டா. பாரு டேய் ஃபோன் பண்ணிட்டு Facebookல போறான்டா. ஏண்டா சொல்றா நீ. பண்றேன். அவன் சொல்ற மாதிரி இருந்துச்சு. நம்ம பையன்டா அவனடா. அவன் நம்ம பையன் விடுங்க. அவனை கையில வச்சுட்டு நீ ஒரு விஞ்ஞானியா நீ? சின்ன பையன் டீ வாங்கினா வாங்கி கொடுப்போம். ஆமா அச்சுனா வீல் போடுவோம். நம்முடைய மகள் வருகிறாள். அப்படி எங்க? அதனால் உணவு ஏற்பாடு சிறப்பா. டேய் டேய் ஆஞ்சநேயா சுமாரா. இப்பதான் உணவு ஏற்பாடு சிறப்பா. இது வேலை செய்யுது. பாருங்களேன். ஏமா அவன் செக் பண்ணா அவனுக்காக வரதா? ஏய் என் மேல தான் ஏறுவ. என்னது ஏற போமா என் மேல தான் வருவன்ற. எங்கிருந்தா வரீங்க நீங்க? ஆர்னில இருந்து வரோம். நீ போயிட்டு சரிங்க. சிறப்பா உணவு ஏற்பாடு செய்ய. உணவுக்கு நான் ஏற்பாடு செய்றேன். சுத்தி வந்த நேரம். சரிங்க. சரிங்க. ஏய் சும்மாடா நீ பாரு. இப்ப ரெடி பண்றீங்க. புறப்படு புறப்படு. ஏய் நீங்கள் இருவரும் சென்று நம்ம நாட்டு தலைவரை கூட்டிட்டு வாங்க.
பிறந்தக்க பிறவியம் மானிட பிறவியில் மரத்தமிழக எண்ணிடத்தி பாலூட்டி சீராட்டி பத்மதன சேர்த்தூட்டி தாளாட்டி தமிழூட்டி தன்மான உணர்வூட்டி இலை வளர்த்தி என்னுடைய தாய் தந்தைக்கு நன்றி கலந்தவருடக்கம் 5 வயது பருவத்தில் அறியாத நேரத்தில் பிஞ்சுமலை எண்ணங்கள் பிறந்தவர காலத்தில் உயர்மை எழுத்துக்களை உன்னதமாக இலக்கணித்து நெடிய புகழ் ஆசிரியருக்கு என் நன்றி கலந்தவருடக்கம் நீராகி நெருப்பாகி காற்றாகி பல உயிர்களுக்கு ஆற்றல் அடுத்தல் காத்திரல் சொல்லக்கூடிய முத்தொழிலுக்கு தலைவராக விளங்கும் அந்த இறைவனுக்கு முதல் வணக்கம். இந்த வழிமுறை நாட்டை ஆளக்கூடிய மாமன்னனுக்கு தான தளபதியாக பைரவன் பைரவன் என்ற பெயர் மற்றும் வந்தவரை யாருக்கு சந்தோஷம் தாலி அரக்கோ தாலி அறுத்து விட்டியே சரியான பூனை காய்ச்சல் நீ நான் வந்தவன் ஆடிக்கிட்டே வந்தேன். அவன் ஆடிக்கிட்டு இருந்தா நான் சும்மா இருக்கலாமா? நானும் கூட சேர்ந்து ஆடுறேன். திடீர்னு டப்பா குத்த ஆரம்பிச்சிட்டான். மெதுவா குத்துனாயா எட்டாம் பாரு வேகம். அவனாண்டு வேகமா குத்தி என்னாண்டு வெந்து வேகமா குத்தி நல்லா வரல நீட்டி என் வாயில் வைக்கிறான். வாயில வச்சா இந்த அரிசல்னாக்காக வாயில் நிறைய அரிசி வச்சுக்கின்னு அப்படி பார்த்துக்கு இருக்கும். அந்த கதையை முடிச்சுக்கிறான் பார் கம்யூனிட்டி போயில டே பையா உனதாண்டா போடோ டே பையா உனதாண்டா வர முடியாது போடா. என்னையா ஒரு நாட்டின் தளபதி நான் கூப்பிடுறேன். என்னுடைய வார்த்தைக்கு அவன் மரியாதை கொடுக்க வேணும். நாட்டு மக்கள் யாருன்னா கூப்பிட்டா வருவானா? இந்த அர்த்தப்பட்டு கோயில் தொல்லிங்க இருக்குது பார். அந்த கஜா தொல்லிங்கிறான் பார். கத்தி எடுத்த மகனை வெட்டியே விடுவேன். கம்யூனிட்டி போயில டே ரமேஷா டே பையா உனதாண்டா ஓடோ ஏ சுரேஷ் டே பையா உனதாண்டா வர முடியாது போடா. உண்மையான பேரு ரமேஷுங்க. நான் எவ்வளவு அன்பா ரமேஷ்னு கூப்பிடுறேன். எனக்கு ஒரு புன பேர் வச்சுட்டாரு. டே சுரேஷா வரமாட்ட போனா அவனை சொல்லி தவறு இல்லைங்க. பெரியவங்க சொல்லுவாங்க நம்ம என்ன கொடுக்குறோமோ அதாங்க நம்ம திருப்பி கிடைக்கும். பாப்பான்னு சொல்லிப்பாரு. என்னப்பான்னு வந்து கேட்பான். ஏன்னா கடைக்கு போயிட்டு வரனா கூட வாங்கி வந்து கொடுப்பான். அதை விட்டுட்டு சின்ன பையன் தானே அலட்சியப்படுத்தக்கூடாது. திவ்யா ஏய் இங்க வா. அது எழுந்து நின்று அப்படி சொல்லிட்டு போய்கினே இருக்கும். அவனை வாடா போடாத உடனே அவனுக்கு ஒரு கவுரு கொச்சலாகி போச்சு. அதனால தான் என்ன வாடா போடான்னு சொல்லிங்கிறான். அன்பால திருத்துறாங்க. அன்புக்கு இந்த உலகத்தில் உள்ளவர்கள் அத்தனை பேரும் அடக்கம். அன்பு இருந்தா எங்க ஒண்ணா வாழ்க்கை நடத்தலாம். ஆணவம் அதிகாரம் பதவி பதவி இதை வச்சுக்கிட்டு யாருமே அடிமைப்படுத்த முடியாது. அன்புதான் தாரக மந்திரம். அந்த அன்பாலே அவனை பக்கத்துல வர வைக்கிறேன். அப்பா ரமேஷா அப்பா ஏய் பல்லா யாரியா பல்லா யார போய் பல்லான்றா நான் சொல்றேன். தாய்மார்கள் எல்லாம் குழந்தை கொஞ்சம் போது என்ன கொஞ்சறாங்க கண்ணி ஆமா மணியே முத்தே கோலமே ஏ ராஜா என் பல்லா சொல்றாங்களா இல்லையா? நானே கோவத்துல வந்து பல்லா என்ன கோவம்? வீட்டுக்கு போனா என் பாட்டி போராட்டம் இங்க வந்தா உன் போராட்டையா? டேய்
பாட்டி வயசானவங்க சொல்லி அவங்களெல்லாம் குறை சொல்லக்கூடாது. கம்யூனிட்டி முட்டை செத்து தோஞ்சலாம் ஒரே நாள் தூக்கி போட்டு தலைக்கு தண்ணி ஊத்துவா. ஆமாண்டா, அவங்க உயிரோடு இருக்கிற வரையும் அவங்க அருமை பெருமை தெரியாது. ஆமா ஆமா, அவங்க செத்துட்ட பிறகுதான் அவங்க அருமை தெரியும். பெருமை தெரியும். உங்க பாட்டிக்கு உனக்கு என்ன கொடுக்க? கம்யூனிட்டி முட்டை வயசான காலத்துல வீட்டுல இருக்க சாப்பிட்டாங்கன்னா மூலையில மடி கிடக்குறா. எல்லாரும் பதார்த்தம் வாங்கி அனுப்புறாங்க. உங்க வரலாம் இருக்கா? நீ போய் அறுக்கறியா? நான் ஊர் ஊரா அறுத்துக்கிறேன். அதே போல பக்குவமா கொண்டு போய் வாங்கி போடணுமா இல்லையா? என்ன வாங்கி போட்டாங்க? எல்லாரும் பதார்த்தம் வாங்கி கொடுங்க. அதனால என் பாட்டிக்கு பதார்த்தம் வாங்கி கொடுக்கலாட்டி என் பாட்டி என்ன துண்டு வாங்கி பையத்துக்கு மார்க்கெட்டுக்கு போனீங்க. நல்லவனே, என்ன அப்ப கூட உங்க கஷ்டத்துல போய் வாங்கி போய் போடல. உங்க பாட்டி கிட்ட தான் பணம் வாங்கிட்டு வந்தியா? ஏகட்டி அது பணம். நானே ஏகப்பட்ட இடத்துல கடன் வாங்கிட்டு அவன் கார் எடுத்துக்கிட்டு தேடிக்கிறான். ஐ அம் கிரேட் எஸ்கேப். நீங்கெல்லாம் சிரிக்கிறத பார்த்தா இவனிஸ்ட் தான் பழகுது. நீங்க பின்னா இல்ல கடன் வாங்கிட்டுமே அப்படின்ற எதுனா ஒரு பயங்குதா? அவன் சிரிச்சுக்கிட்டு நீங்க கூட சேர்ந்து சிரிக்கிறீங்க. கம்யூனிட்டிய அறிவுக்குதான் உனக்கு வாங்க. நீ வாங்கின கடனை கொடுக்க வேண்டியது தானே? கொடுத்தா நான் அந்த கம்யூனிட்டியா திருப்பி கேட்கறான். வாங்கின கம்யூனிட்டி கொடுத்தாக்கா கொடுத்தவங்க என்ன கேட்கறேன்? ஏங்க வாங்கும் போது என்ன சொல்லி வாங்கினா? நீ கூட தெரியாது பேசுறேன்னா சாமி என்கிட்ட 10 நிமிஷம் இல்ல சாமி ஒரு 10,000 கொடு அப்படின்னு கேட்டேன். 10 நிமிஷம் கூட இல்லாதவே 10,000 எப்படா திருப்பி கொடுப்பான் அப்படின்னு வாசனை பண்ணி கொடுக்கல. கடனை கொடுத்துட்டு போகும்போது வரும்போது கேட்பான். நான் நின்று கை கட்டிட்டு பதில் சொல்றான். தலையாய்த்தா எனக்கு தலையாய்த்தான்னு கேட்கறேன். ஒரு திருப்பி கேட்பானா? ஏன் உடம்பு ஒரு ஜானம் ஆடி போச்சுடா. ஏப்பா புண்ணியவானி, முன்ன போல ஒரு ஆள் ஊர்ல இருந்தா போதுடா. ஒரு நல்லது கட்டது கிடைச்சா கூட ஒரு காசு பத்தலன்னா ஒரு 1000 ரூபாய் கேட்கலன்னா கூட இருக்கிற கூட இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. தெரியாத பேசக்கூடாது. அவங்ககிட்ட இருக்குது கொடுத்தான், என்கிட்ட இல்ல வாங்கினேன் முடிஞ்சு போச்சு. சர்வ சாதாரணமா சொல்லிட்டான். அப்ப கொடுத்தவே கடங்காரன் வாங்கினவன் வாங்கணும் ஒரு வல்லல. அறிவுகட்ட பயலை நீ மட்டுமா கடன்பட்டு இருக்கிற? 7 மலையானி 7 மலைக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய திருப்பதி 7 மலையானி கல்யாணத்துக்காக கடன் வாங்கி கடங்கார கடவுளும் ஊரெங்கும் நாடெங்கும் பேர் எடுத்துக்கிறார். திருப்பதி வெங்கடேஸ்வர கல்யாணத்துக்கு கடன் வாங்கிட்டு கடங்கார கடவுள் பேர் எடுத்துக்கிறான். என்ன போய் கடங்காரன்றான். கடங்காரன் அவன் தெரியாதவன்பா. சரி அதை விடு, கடன்பட்டதை விடு. ஆமாங்க, பாட்டிக்கு பதார்த்தம் வாங்கி பையத்தி துட்டேத்தி நேரா மார்க்கெட்டுக்கு போனேன். மார்க்கெட்டுக்கு போய் பார்த்தா போறா கொட்டி வச்சுக்கிறான். கும்பல் கும்பலா கொட்டி வச்சுக்கிறான். பெருசு பெருசா சைஸ் சைஸா குண்டு குண்டா சின்ன சின்ன பெருசு பெருசா. கைய வெட்டியே போடுவேன். கும்படு கும்பலா போற அங்க காட்டுறான். சைஸ் சைஸா குண்டு குண்டா இங்க காட்டிங்கற. ஏங்க தெரியாத பேசாத. கம்முனிங்க. இந்த இடத்துல கேக்குறது யாரு? நானே. சொல்றது யாரு? அப்ப கை வாட்டமா இப்படி தான் சொல்லுவாங்க. ஓ அப்படியா? கை வாட்டமா அப்படினா? சரி சொல்லு. உருளை கொட்டி வச்சிருந்தாங்க. நேரா போய் வெளிய விசாரிச்சேன். அண்ணே எப்படினே உருளை அப்படினா அந்த கம்யூனிட்டி நீ கேக்கனா உருளை மேற்கனா உருளன்றா. டேய் கேட்ட கம்யூனிட்டி ஒழுங்கா கேட்டிருந்தாக்கா சொல்ற கம்யூனிட்டி ஒழுங்கா சொல்லிருப்பா. நான் தெரியாத கேட்டேன். ஏய் உருளை கைக்கு 1 கிலோ எவ்வளவு விலைன்னு கேட்டிருக்கேன்டா. ஓ மை காட். நீ கேட்டது எப்படி நீ உருளன்னா? நீ இப்படினா உருளை அப்படினா உருளன்னா? அவன் சொல்றது சரிதா. அப்ப ஏன் மேல தான் தப்பா? சரி உருளை கைங்க வேணா பாட்டிக்கு வாழ்வு வந்துரும் அப்படிட்டு தான வந்தா ஒரு பாட்டி அண்ணகுடில கீரை வச்சு வித்துக்குறாங்க. கீரையா சும்மா தலன்னு பொல நிக்குது. ரமேஷ் சுரேஷ் தலன்னு கேள்விப்பட்டிருக்கேன்டா. அது என்ன பொலன்னு பச்சை பச்சை நிக்குது தலன்னு இருக்கான். ஐ போய் விக்கலாம் பொல தான் இருக்கான். அது வேண்டாம். தலன்னு நேரா போய் கீரை விலை விசாரிச்சேன். பாட்டி எப்படி கீரை அப்படின்னு அவ பொக்கா வச்சு நல்லா கேக்குது அப்படின்றா. ஏண்டா ஒரு கீரை கட்டி என்ன விலைன்னு கேட்டிருக்கேன். அங்க தப்புட்டனா? ஆமா. அடடா கீரை கட்டி எவ்வளவுன்னு கேட்டிருக்கணும். எப்படி கீரைன்னு அவ பொக்கா வச்சு நல்லா கரண்டா. நம்ம சொல்ல சரியா தான் போச்சு. பதார்த்தம் வந்து வாங்க வந்த நேரமே சரியில்லை. பதார்த்தம் வேணா ஒண்ணு வேணா பையன் துட்டி எடுத்து பாட்டி எனக்கு கொடுத்துட்டு வந்தலாம். அப்படி நேரா வீட்டுக்கு வந்தா எங்க பாட்டி எங்க திண்ணை மேல உட்காந்துக்கிறான். எதிர் வீட்டு கைவன் அவங்க திண்ணை மேல உட்காந்துக்கிறான். உட்காந்துங்கிற கைவன் சும்மாக்குறானா? என்ன பண்றான்? என் பாட்டிய பார்த்து தலையாடுறாங்க அவன். அப்படியே பாவான் அவன் தலையாடுறான். என் பாட்டி உட்காந்துக்கிறாள் இவ கம்முனு உட்காந்துக்கிறாளா? அந்த கைவனை பார்த்து இவ தலையாடுறான். அவன் அங்கிருந்து வாவான்றான். இவன் வரமாட்டேன்றான். இந்த வயசுல காதல் வரலாமா? அச்சு தூக்கடாச்சு வந்துட்டு தவறு பண்ணிட்டேடா. டேய் அவசரப்பட்டுட்டியே. ஏங்க வயசானவங்களை அடிச்சிட்டேடா பாவி. ஆம்பளைங்களுக்கு வயசாகி போச்சுன்னா நரம்பு தளர்ச்சி வந்தா நமக்கு நேரம் ஆடுண்டா. ஆம்பளைங்களுக்கு? ஆமா. பெண்களுக்கு நரம்பு தளர்ச்சி வந்தா சைடுல இப்படி ஆடுண்டா. நம்ம கூட அப்படி ஆடும். எல்லாருக்கும் ஆடாதுப்பா. 10 பேருக்கு நரம்பு தளர்ச்சி வரும். இது தெரியாத காதல் அங்க அடிச்சு காலையில போய் தான் ஆம்பளைட்டுக்கு போன் பண்ணோம். ஆம்பளைட் வராதுப்பா. ஆம்பளைட்டே வராது. அடாதா ஆம்பளைட் தான் வரும். ஆம்புலன்ஸா? ஆம்புலன்ஸ் வந்து அங்க நிக்காதீங்க.
ஆம்புலன்ஸ் வந்தா இங்க நிக்காத. வேற எங்க? கொட்டா பின்னால போய் ஒளிஞ்சுக்கோ. ஏன் ஏன் ஏன்? வேன்ல வாரி போய் கொரோனா மூக்கல பஞ்சு விடுவாங்க. நான் ஏற்கனவே 2 முறை விட்டுட்டேன். அதான் மூக்கு போண்டா அடிச்சு. சிச்சாம்பரா ஜிலேபி வாயா. டேய் ரமேஷ், ரமேஷே, அதி விரைவாக என்ன தேடி வர காரணம் என்ன? மன்னர் அழைத்திருக்கிறார். எதிர்பார்க்கலாம். அறியாத வயதிலே கொடுமைகளை கண்டவரா, தெரியாத மக்களுக்கு சம உரிமை கேட்டவரா, டாக்டர் பீமாராவ் சம உரிமை மறைந்தாலும் உலகம் எங்கும் சிலையாக நிற்பவரே, மறைந்தாலும் உலகம் எங்கும் சிலையாக நிற்பவரே, யாராக இருந்தாலும் வன்முறையின்றி எதிர்ப்பவரே, டாக்டர் அம்பேத்கர் வன்முறையின்றி எதிர்ப்பவரே. தட்டி தட்டி கேள்வி படிக்க நினைச்சா காட்டு திறமையே, தட்டி தட்டி கேள்வி உரிமையே. தட்டி தட்டி கேள்வி உரிமையே, நம்மளை தடுக்க நினைச்சா காட்டு திறமையே. பிறத்திலே நாங்கள் வெல்லடாம், இதை மாத்தி நதி எங்கள் கூடடாம். யாருக்கு நான் அடிமை இல்லை, எனக்கு யார் அடிமை இல்லை போடா. தட்டி தட்டி கேள்வி உரிமையே. பீமராவி நாணயம் தட்டி தட்டி கேளு உரிமையே. தன்னலத்தை நாடாத தன்னம்பிக்கை தலைவரா, கணக்கில்லாத பட்டங்களை வாங்கி வந்த ஒருவரா. தன்னலத்தை நாடாத தன்னம்பிக்கை தலைவரா, கணக்கில்லாத பட்டங்களை வாங்கி வந்த ஒருவரா. முடியாத காரியம் அண்ணனை நெருங்குவது முடியாத காரியம். பத்து மேல யாருன்னு கேள்வி உலக நாணயம், இங்க பீமராவி நாணயம் தட்டி தட்டி கேள்வி உண்மையே. அண்ணன் பேரு மரிமட காலத்தென்று போயிட்டான், ஐவனு மக்கள் மருங்க எங்கே கொடியேறிட்டான். அண்ணன் பேரு மரிமட காலத்தென்று போயிட்டான், ஐவனு மக்கள் மருங்க எங்கே கொடியேறிட்டான். எல்லாமே ஒன்று பண்ண ஆறு அடி எல்லாமே ஒண்ணு தாண்டா ஆறு அடி போயிட்டா. எந்த ஜாதி தெரியுமாடா, எலும்பு கூட மாறிட்டா, நிலைமை புரியும் ஒரு நாள் மாறிட்டா. தட்டி தட்டி கேளு உண்மையே. வணக்கம் வணக்கம். அது வடைத்து சிறதரித்து முறதரித்து வாழ்வதே வாழ்க்கென்று கூறியிருக்கிறான் வல்லவன். கூறியதை மீண்டும் குறது என்று கூறியிருக்கிறான் திருவள்ளுவர் தேவன். அச்சத்து விலைக்காய் ராதபடப்பட்டி
இத்தகத்து வாழும் மனிதரிடம் வான் இருந்து விழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமல்மன்றி தூங்கிக்கிற மக்களை தட்டி எழுப்பினான் பாவேந்தர் பாரதி. நெருப்பு ஒருவருக்கு நீங்கா தமிழ்வாட்டால் பொறுப்புற வைத்தால் புதுமை புலவர் ஈருக்கு வளருக்கு நிதமினாரின் சேருக்கு வளருக்கு செந்தமினாரின் இப்படி செந்தமிழ் தழைத்து வாங்கக்கூடிய மங்களபுரி நாட்டை அணரக்கூடிய மன்னருக்கு மகனாக பிறந்து முத்துவர்மன் என்று பெயர்படுத்தி சீரு சிறப்போடு வாழ்ந்திருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது அனைதினமும் என்னுடைய அன்பு காதலி ஆசை காதல் இருக்கின்றார் முத்தழகி. அவளை சந்திக்கணும் அல்லவா கண்ணே முத்தழகி. என் அன்பர்களுக்கு வணக்கம். இந்த மங்களபுரி நாட்டில் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து முத்தழகி என்று பெயர் பெற்று எந்த விதமான குறைபாடும் வாழ்ந்துட்டு வரேன். இருந்தாலும் என்னுடைய காதலன் முத்தழகனை காண வேண்டும் அல்லவா? அத்தா பேரு
தாமா மைமா 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 மாமே உனக்கு தாமா மைமா பேரு தாண்டா செல அதில புது தார ரங்கில முத்தழகி, காலம் முழுவதும் நாம் இருவரும் இப்படியே ஆடிக்கொண்டு பாடிக்கொண்டு சந்தோஷமாக இருக்க வேண்டும். உண்மைதான். ஆமாங்க. எப்படி இருந்தாலும் இப்படியே ஆடி பாடிக்கொண்டுதா நேரம் போவது தெரியாது. உண்மைதான். என்னங்க இத பாருங்க, எனக்கு நினைவு தெரிந்த நாள் முதலாக நாம் இருவரும் சந்தோஷமாக காதலித்து வருகிறோம். உண்மைதான். இருந்தாலும் திருமணம் பண்ற வயசாயிடுச்சு. இத பாருங்க, எப்பொழுதான் என் கழுத்தில் நீங்க தாலி கட்ட போறீங்க? கண்ணை முத்தழகி, கலக வேண்டாம். நினைவு தெரிந்த நாள் முதலாக, அதாவது உன்னை பார்த்துள்ள மனதினை பறிகொடுத்து விட்டேன். ஆகினால் வாழ்ந்தால் உன்னோடுதான், இல்லை என்றால் இந்த மண்ணோடு என்று முடிவெடுத்து விட்டேன். பிறகு ஏன் தயக்கம்? இருந்தாலும் தான் இப்படியே காத்திருந்தா எப்படி? சீக்கிரமா என் கழுத்துல தாலி கட்டுங்க. முத்தழகி, தகுந்த நேரங்கள் வரட்டும். ஏன் தாய் தந்தையிடத்தில் எடுத்து கூறி இதற்காக முறைப்படி உன்னை திருமணம் நான் செய்கிறேன். புறப்பட வேண்டும். என்னங்க இத பாருங்க, அளவுக்கு அதிகமா உங்க மீது ஆசை வைத்து விட்டேன். இத பாருங்களத்தான், நீங்களே இல்லை என்றால் இந்த பாவி நான் என் உயிரையே விட்டு விடுவேன். அப்படிப்பட்ட வார்த்தை என்பதே உன்னுடைய நாவில் வரக்கூடாது. ஏனென்றால் நான் இருக்கும் வரை உனக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கையே கிடைக்க போவது. என்னங்க ஆகினால் அந்த வார்த்தை உன் நாவில் வரக்கூடாது. சிறப்பான முறையில் நாம் அரண்மனை சீர சிறப்போடு வாழ வேண்டும். அப்படியா? ஆமா. தாய் தந்தை சம்மதத்தோடு வந்து சீக்கிரமா விரைவில் கால நேரங்கள் வரட்டும். தாய் தந்தை சம்மதத்தோடு ஓடி வந்து உன்னை முறைப்படி பெண் கேட்டு உன் கழுத்துல கட்டுற தாலி. அப்படியா? ஆமா. என்னங்க அது மட்டும் கிடையாது, நாளை இதே இடத்தில் நாம் இருவரும் சந்திக்கலாம். இதே இடத்தில் சந்திக்கணும். ஆமா. எனக்கு முன்னதாக உனக்கு முன்னாடி நான் தான் வருவேன். 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 வாங்க போகலாம். ஏதோ நினைக்கிறேன் என்ன மறக்கிறேன். ஏதோ நினைக்கிறேன் என்ன மறுக்கிறேன்.